நிஜமாவே அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி 85,000 பேருங்க. ஒரு 50,000 பேர் வந்தாலே கிரௌடா தாங்க இருக்கும். ஏங்க 10,000 பேர் 20,000 பேர் வந்த இடத்துல 41 பேர் செத்தாங்களே, அவ பார்க்க கூட்டம் வரதானே செய்யும். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மலேசியாவுக்கு போறாரு. அங்க போய் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் பேசக்கூடாது. இன்னும் என்னென்ன கட்டுப்பாடுகள் தெரியுமா? அரசியல் பேசக்கூடாது, அரசியல் கொடி மாதிரி நீ ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, சவுப்பு மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, அப்படி பனியன் போட்டு வந்தா பனியனை கைட்டிடுவோன்ட்டாங்களாம் போலீஸ். பெரம்படி உண்டுன்ட்டுக்கிறாங்க. இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்ப எல்லாருமே ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வருதுன்னு சோலோவா நம்ம வரப்போறோம், ஒரு 5 நாளைக்கு நம்ம வந்து சோலோவா பர்ஃபார்ம் பண்ண போறோம், படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் 5 நாளைக்கு மக்கள் கூட்டம் வந்துடும், பெரிய லெவல்ல காசு எடுத்துலாம் கணக்கு போட்டிருந்தாங்க. இது முட்டுக்கட்டை போடுற மாதிரி சிவகார்த்திகேயன் 10ஆம் தேதியே வந்துட்டார். நீங்க சொல்றீங்க, ஆனா வெளி உலகத்துல குறிப்பா சில முட்டுக்கள் கொடுக்குறவங்க, சில வந்து ஜால்ரா அடிக்கிற கும்பல் என்ன பண்ணுதுன்னா, சிவகார்த்திகேயன் நன்றி கெட்டவர், சிவகார்த்திகேயன் துரோகி, சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கி கொடுத்தோன்னா அந்த துப்பாக்கி எடுத்து விஜய் தலையில வைக்கிற நியாயமா, விஜயோட சேர்ந்து போட்டிக்கு வரலாமா? நான் கேட்கிறேன், வந்தா என்ன தப்பு? ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது என்ன படம்னு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. பகவந்த் கேசரி தெலுங்குல இருந்து வந்த படத்தை தான் ரீமேக் பண்றாருன்னு. தமிழுக்காக ஒரு அரசியலுக்காக சில மாற்றங்களை பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அந்த மாற்றங்கள். சினிமா சேட்டை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கோடங்கி. வணக்கம் வணக்கம் ஓட்டுறேன், சொல்லுங்க ஓட்டுறேன். உங்க தலைவரோட படத்தோட ஆடியோ லான்ச்லாம் நடக்குது மலேசியால. நீங்க ஏன் போவாமங்கிறீங்க? எனக்கு ஏன் அவன் தலைவன்? எவங்க தலைவன் எனக்கு? ஏங்க நீங்க சும்மா ஒரு விஜய் திட்டுற மாதிரி திட்டுறீங்க, ஆனா உங்களுக்கு ஃபுல்லா சேர வேண்டியதுலாம் வந்து சேருதான் உங்களுக்கு. ஐயோ, நான் என்ன மலேசியால செல்பியா போட்டுட்டு தெரியுறேன் நானு? அங்க போய் ஆயாமீன் மலேசியா இறங்கிட்டேன் மலேசியாலாம் போட்டுட்டு இருக்கிறேன் நானு. அதெல்லாம் ஒரு கும்பலுங்க, முட்டு கொடுக்குற கும்பல் போதான் செய்யும். அதெல்லாம் விடுங்க. நீங்க வந்து என்னை கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல மக்களே. நான் பொறுப்பாளர் கிடையாது. அவர் என்னை ஏத்தி விடுறாரு. சரி, சும்மா சொன்னேன். என்ன ஸ்ட்ரெயிட்டா வேணுமோ அதை கேட்டுவாங்க. அம்பானி பிரியாணின்னு போக கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஸ்ட்ரெயிட்டா கேளுங்க. ஸ்ட்ரெயிட்டா சொன்னா, நம்ம என்னதான் விஜய் ஜனநாயகத்தை பத்தி திட்டினாலும், அங்க ஆடியோ லான்ச் வச்சிருந்தாலும் மலேசியால வீடியோல பார்க்கும்போது சரியான க்ரௌடு சேர்ந்துருக்கு. உண்மையிலேயே அதை பாராட்டு. நிஜமாவே அந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி 85,000 பேருங்க. ஒரு 50,000 பேர் வந்தாலே கிரௌடா தாங்க இருக்கும். பரவாயில்லன்ற. ஏங்க 10,000 பேர் 20,000 பேர் வந்த இடத்துல 41 பேர் செத்தாங்களே, அவ பார்க்க கூட்டம் வரதானே செய்யும். ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மலேசியாவுக்கு போறாரு. அது பாட்டு பாட போறாரு. அவர் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போறாரு. நீங்க இப்பதான் உங்களுக்கு காமிச்சேன், ஒரு பெண்மணி பேசுறாங்க, அழுகுறாங்க டிக்கெட் கிடைக்கலன்னு. என்னன்னு கேட்டா 800 ரிங்கட் விற்கிறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு அழுகுறாங்க அவங்க. இல்ல அதுதாங்க சொல்றேன். எனக்கு அவரோட இதுல இல்லை. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் 800 ரிங்கட் ஃப்ரீ டிக்கெட்டா? 800 ரிங்கட் கொடுத்து வாங்குறதுக்கும் போயிருக்காங்க. கிட்ட போய் உட்காந்து பாக்குறாங்க. க்ளோஸா பாக்குறோம்னா விலை பயங்கரமாங்க. பெரிய கொடூரமான வசூல் வேட்டை நடக்குதுங்க. இது தவிர கிரௌடு சேர்க்கறதுக்கு முதல்லயே மாலிக் ஸ்டீம் அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய கடைகள், நிறைய இடங்களுக்கு இந்த சாப்பிட வராங்க ஃபுட் ஏரியாவுக்கு எல்லா ஏரியாலையும் ஃப்ரீ டிக்கெட்ஸ் நிறைய சப்ளை பண்ணிட்டாங்க. கேலரியை ஃபில்அப் பண்ணணும்ட்டு. இவங்களுடைய டார்கெட் வந்து கேலரி ஃபில்அப் பண்றது ஒண்ணு, பிளஸ் வந்து விஜய் வரும்போது ஒரு பெரிய கிரௌடு மாஸ் கிரௌடு காமிக்கணும்னு ட்ரை பண்ணது. ஒரு 50,000 பேர்ன்றதே பெருசுங்க. என்ன எதுக்காகனா, அது 85,000 சீட்டுங்க. நீங்க என்ன 50,000 போய் சொல்றீங்கன்னா, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். அவங்க அந்த மைதானத்தினுடைய முட்டை ஓவல் ஷேப்ல இருக்கு அது மைதானம், அந்த ஸ்டேடியம். அதுல இவங்க ஒரு ஓரத்துல இது போட்டாங்க, ஸ்டேஜ் ஃபுல்லா பெரிய ஸ்டேஜ், ஒரு 100 அடிக்கு ஸ்டேஜ் போட்டாங்க. அந்த 100 அடி ஸ்டேஜ் நடுவுல போட்டிருக்காங்க, ஸ்டேடியத்து நடுவுல ஓப்பன் ஏரியா. அது லைட்டா தூரெல்லாம் போட்டுச்சு போல இருக்கு. மழை போட்டுச்சான்னு தெரியல. ஏன்னா மழை வந்தா என்ன பண்றதெல்லாம் பதட்டமானாங்க. ரெயின் கோட் போட்டு வாங்கலாம் பேசினாங்க. அந்த ஸ்டேடியத்துக்கு பின்னாடி இருக்கிற கேலரியில யாரும் உட்கார முடியாது. அது அப்ப அது அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேல அந்த ஏரியாவை. அதுதான் 20,000 பேர் அது உட்கார முடியாது. அப்ப 85,000த்துல 20,000 போச்சுன்னா 65,000 பேர். பரவாயில்லன்றது. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த கிரௌடுன்றது ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் போறதுனால கிரௌடு வரும். அது நம்ம தப்பா சொல்லல. அங்க போய் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் பேசக்கூடாது. இன்னும் என்னென்ன கட்டுப்பாடுகள் தெரியுமா? அரசியல் பேசக்கூடாது, அரசியல் கொடி மாதிரி நீ ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, சவுப்பு மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது, அப்படி பனியன் போட்டு வந்தா பனியனை கைட்டிடுவோன்ட்டாங்களாம் போலீஸ். பெரம்படி உண்டுன்ட்டுக்கிறாங்க. ஆமா, அந்த ஊர்ல பெரம்படி போல இருக்கு. அடி வெளுத்துருவோன்ட்டாங்களா? அவங்க மாதிரி தொப்பி போட்டுக்கிறது, இந்த ஷால் போட்டுக்கிறது, இந்த மஃப்ளர் போட்டுக்கிறது, கட்சி கலர்ல ஒண்ணுமே வரக்கூடாதுன்ட்டானா அந்த நாட்டு சட்டமே. இது விஜய்க்கு மட்டும் இல்ல, அந்த நாட்டில் போய் வெளி நாடுகளில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அங்கே போய் அரசியல் பேசக்கூடாது. அது ஸ்ட்ரிக்டாகவே அங்கே வச்சிருக்காங்க. இப்போ பிரச்சனையே என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ எல்லாருமே ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வருதுன்னு சோலோவா நம்ம வரப்போறோம், ஒரு 5 நாளைக்கு நம்ம வந்து சோலோவா பர்ஃபார்ம் பண்ண போறோம்,
படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் 5 நாளைக்கு மக்கள் கூட்டம் வந்துடும், பெரிய லெவலில் காசு எடுத்துலாம் கணக்கு போட்டிருந்தாங்க. இது முட்டுக்கட்டை போடுற மாதிரி சிவகார்த்திகேயன் 10ஆம் தேதியே வந்துட்டார். அவர் வரல. அந்த பட நிறுவனம் ஒரு விஷயத்துல பட நிறுவனம் கூட இல்ல, பட நிறுவனம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணல பொங்கலுக்கு வரேன்ட்டு. அவங்க என்னைக்கோ பண்ணிட்டாங்க. ஜனநாயகம் இதுக்கு முன்னாலே வர்றது ஒரு டேட் கொடுத்து அவங்க தான் அந்த டேட் தீபாவளிக்கு வர்றதா இருந்தது ஜனநாயகன். நீ ஏன் பொங்கலுக்கு வந்த? அவங்க தான் தப்பு பண்ணாங்க ஜனநாயகம். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் குறை சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றீங்க, ஆனா வெளி உலகத்துல குறிப்பா சில முட்டுக்கள் கொடுக்கறவங்க, சில ஜால்ரா அடிக்கிற கும்பல் என்ன பண்ணுதுன்னா, சிவகார்த்திகேயன் நன்றி கெட்டவர், சிவகார்த்திகேயன் துரோகி, சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கி கொடுத்தோன்னா அந்த துப்பாக்கி எடுத்து விஜய் தலையில வைக்கிற நியாயமா? விஜயோட சேர்ந்து போட்டிக்கு வரலாமா? நான் கேட்கிறேன், வந்தா என்ன தப்பு? ஒரே நிமிஷம், சினிமா தானே இது. ஒரே நிமிஷம், நீங்க பத்திரிகைக்காரன்ட்ட பேசுங்க. இந்த துப்பாக்கி கதை மண்ணாங்கட்டி கதை நான் சொல்லலைங்க, எவனோ யாருன்னா சொன்னேன். ஏங்க துப்பாக்கி நாங்க லோட் பண்ணி இவனை போய் சுட்டுட்டு வா, இல்ல இந்த மங்குனி முட்டா மங்குனிங்க சொல்லுதுங்க. நானாங்க சொன்னேன், மங்குனிகள் சொல்லுது அவர் துப்பாக்கிய கையில கொடுத்தாராம், அதை எடுத்துன்னு இவர் திருப்பி தலையில வச்சிட்டாராம், நீ நன்றி கெட்டவன், நீ துரோகி. இந்த பேசுறதெல்லாம் பாருங்களேன், இது பூரா விஜயோட சில்வண்டா இருப்பான். நல்லா எடுத்து பாருங்க, அவன் அப்படியே பிராண்ட திருப்பி பாருங்க, பின்னாடி ஒரு விஜய் சீல் அடிச்சிருக்கு. நான் சோசியல் மீடியால பார்த்து நிறைய பேர் துப்பாக்கி கொடுத்தா துரோகம் பண்ண. நான் சொன்னா ஒரு முட்டாள்தனம். இது லாஜிக்கே என்னடா துரோகம் பண்ண? நான் கேக்குறேன், ஏங்க துரோகின்னு எப்படிங்க சொல்லுவாங்க? இதுக்கு தான் துரோகம்ன்றானுங்க. மங்குனி சாரி இது நான் என்ன சொல்றேன்னா, சிவகார்த்திகேயன் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டான். நீங்க படத்தோட மோதலையா? நீ விஜயகாந்தோட நீ மோதலையா? ஆமா, எத்தனை படங்க? நான் அப்புறம் படிச்சேன்னா நிறைய படிச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு ஆன்லைன்ல போட்டிருந்தாங்க. ஆமா ஆமா, என்னன்னா அவ்வளவு படங்கள்ல விஜயகாந்தோட இவர் மோதி இருக்காரு. விஜய் இவர் மோதனா ஒத்துப்பாங்களாம், ஆனா இவர் வரும்போது யாரும் குறுக்க வரக்கூடாது. நீ என்ன பெரிய கடவுளா? நீ ஏன் பயப்படுற? உன் படம் நல்லா, உன் படம் ஓடப்போது. சிவகார்த்திகேயன் படம் இருந்தா நல்லா இருந்தா ஓடப்போது. இல்ல ரெண்டு பேரும் யாரு மட்டும் கவிட்டு அவ்வளவுதான். மக்கள் பார்வையில எந்த படம் நல்லா இருக்கு அந்த படம் தான் ஓட்ட போறாங்க. ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்கள், பழைய மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கணும், சினிமாவை பாக்குறத விட்டுட்டு முட்டு கொடுக்குறன்ற பேர்ல மங்குனித்தனமா, அறிவு கிட்டத்தனமா, முட்டாள்தனமா பேசுறவங்களுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது. இல்லைங்க, ரசிகரா இருக்கலாம், அவங்க ஓரளவுக்கு ஒரு மரியாதையா பேசுறது. இது சம்பந்தமே எல்லாம் இது பேச இல்லையா? நீ காசு வாங்கிட்டு பேசியா? ஒவ்வொருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாம் ஒவ்வொரு படத்துக்கு, அது தப்பு இல்லை. நீ படத்தை ப்ரொமோட் பண்ண, ஆனா இன்னொருத்தனை டேமேஜ் பண்ணி பேசணுன்றது கீழ்த்தனமான ஒரு வேலை. அது மட்டும் ஏன்னா அது இல்லாம சிவகார்த்திகேயன் தேவையில்லாம ஏதோ ஒரு கதை ஒவ்வொருத்தரும் பேசுறவங்க எல்லாம் உத்தமங்களா இல்ல? எல்லாமே கரெக்டா. அதுதான் சொல்ல வரேன். நாம முதல்ல கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறோம், கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறோன்ற அறிவு அவங்களுக்கு வரணும். ஆனா ஒரு விஷயங்க, இப்படி தூண்டி விட்டுட்டு குளிர்காயிற ஆட்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அடிப்படையில அவங்களுக்கு ஒரு தேவையை சந்திச்சுக்கிறாங்க. அவங்க சொல்ற விஷயங்களே நடந்துது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சினிமாவே நம்ம தான் கண்டுபிடிச்சோம் நினைக்கிறாங்க. அங்கதான் செருப்படி வாங்குறானுங்க. இல்லை சார், நான் என்ன சொல்றேன், சோசியல் மீடியா ஒரு நல்ல இதுக்கு. நான் சிவகார்த்திகேயன் இப்பயும் நான் என்ன சொல்றேன், நீ மோது சிவகார்த்திகேயன் படம் நல்லா இருந்தால் போகும், இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும் ஒரே நாள்ல. நீ அந்த ஆள் ஒழுங்கா, நான் ஒண்ணு சொல்லுங்க, அந்த விஷயத்துல 13ஆம் தேதியோ 14ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி விஷயம் தான். நீங்க இவ்வளவு பேச 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 வேணுனே சிவகார்த்திகேயன் அப்புறம் அன்னைக்கு பேசுறாரு ஒரு மாநாடு இங்க ஒண்ணு போன இடத்துல கண்காட்சி உன்னை யாரா சொல்ல சொன்னது? நீ நீதான் வாயில வடை சுட்டு உனக்கு அவ்வளவு வன்மம் வச்சிருக்கிற. ஓப்பனா சொன்னானா, இன்னைக்கு கையில தியேட்டர் வச்சிருக்கவன் டிஎம்கே ஆட்கள் தான். ரெட் ஜெயின் கையில தியேட்டர்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? அவங்க வியாபாரமா பண்றாங்க. நான் என்னன்னா, நான் 1000 குறை சொல்லுவேன் சார். உதயநிதி அரசியல் ரீதியா நான் திட்டுவேன், எது வேணாலும் நான் பண்ணுவேன், எங்க தவறு இருக்காங்க. பட் இன்னைக்கு தியேட்டர் வியாபாரமா அவன் கையில வச்சிருக்காங்க. நீ வேணுனே அவங்களை சீட்னா நேற்றுக்கு நான் ஒரு சேனல்ல பேச போயிருந்தேன். என் கூட திரையரங்கு உரிமையாளர் சங்கத்திலிருந்து அவர் பேச வந்தார். அவர் பேசும்போது தெளிவா சொன்னார் ஒரு விஷயம். சார், நாங்க கட்சி பார்த்துட்டு இல்ல ஆட்சி பார்த்துட்டு ஆளை பார்த்துட்டுலாம் நாங்க தியேட்டர் தர மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் தியேட்டர்ல டிக்கெட் வருது, புல்லிங் பவர் யாருக்கு இருக்கோ அவருக்கு நம்ம படம் தருவோம். மக்கள் வரல அப்படின்னா அடுத்து இன்னொரு படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா மாத்திட்டு போயிடுவோம். எங்களுக்கு அக்ரிமெண்ட், வெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம் சார். எங்களுக்கு தேவை டிக்கெட் வியாபாரம் ஆகணும். வியாபாரம் ஆச்சுன்னா நாங்க தியேட்டர் கொடுப்போம். இப்ப நீங்க ஒரே நேரத்துல 2 படம் 3 படம் கூட வரட்டும் சார், பிரிச்சு கொடுக்குறோம், மக்கள் வரட்டும். மோனோபோலி யாரும் எதுவும் பண்ண முடியாது சார். இப்ப வரைக்கும் நாங்க யாருக்கும் தியேட்டர் கமிட் பண்ணல. 7ஆம் தேதி தான் யார் யாருக்கு எவ்வளவு தியேட்டர்ன்றது நாங்க சொல்லுவோம். இப்ப வரைக்கும் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அக்ரிமெண்ட் ஷேரிங்ல மாறுச்சுன்னா நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதனால தியேட்டருக்காரங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றதுல தான் முக்கியம். நீங்க ஒரு படம் 2 படம் 3 படம் 4 எத்தனை படம் வந்தாலும் படம் வரும்போது அது ஒரு ஷோலயே அதோட லட்சணம் தெரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை சார், பாபான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஃபுல்லாக எல்லாருமே படம். சுப்பிரமணியபுரமா அதே தேதியெலாம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கு தியேட்டரில். ஆனால் 2 ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் சுப்பிரமணியபுரமோட டாக் அதிகமான சுப்பிரமணியபுரத்துக்கான
தியேட்டர் வந்து ஸ்கிரீன்ஸ் நிறைய ஆமா. இன்க்ரீஸ் ஆச்சு ஆமா. புரியுதுங்களா? அங்க தியேட்டர்காரன் ஐயோ ரஜினி படமாச்சு அப்படின்லாம் இல்ல இல்ல. இதே மாதிரி தான் நீங்க பீஸ்டுக்கும் கேஜிஎஃப்க்கும் நடந்துச்சு. பீஸ்ட் தான் எல்லாரும் போட்டாங்க, கேஜிஎஃப் கம்மியா தான் கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷோலயே அவங்க லட்சணம் தெரிஞ்சிச்சு, கேஜிஎஃப் ஆட்டோமேட்டிக்கா மேல வெளியூர்காரன் படம் தான், இங்கிலீஷ் ஆமா, படம், தமிழ் அதுதான் படம், சொல்ல கன்னட வரேன். படம். சார் சினிமாவை சினிமாவா பாக்குற ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஏதாவது ரசிக குஞ்சுமணியில ஒரு 2 நாளைக்கு கூட்டம் கூடுவாங்க, அமங்கலம் பண்ணுவாங்க. 3வது நாள்ல இருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் போகணும்ல, ஆமா. அப்ப ஜென்ரலா சினிமா ஆடியன்ஸ் போகணும்ல. அதனால பராசக்திக்கும் இவங்களுக்குமான போட்டின்றது ஆரோக்கியமான போட்டியா தான் பார்க்கணும். மக்கள் பார்வையில எந்த படம் ஜெயிக்க போகுதுன்னு நாம எதுவும் கணிக்கவே முடியாது. நீங்க என்னதான் காசு கொடுத்து ஓசி டிக்கெட் அமிச்சா கூட அவன் போய் பார்த்துட்டு என்ன சொல்லுவான்? டெய்லி போவானா? படம் பிடிச்சாதான் டெய்லி போவான் அவனுக்கு தோணுச்சுன்னா. இல்ல எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, மோதட்டமே ஏன் அவ்வளவு பயப்படுறாரு விஜயோ இல்ல விஜய் கட்சிக்காரங்களோ? காரணம் என்னன்னா, கடைசி படம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நான் நம்பல. இன்னொரு படம் நடிக்க போறாரு. நான் இப்ப சமீபத்துல நடிக்க போறாரு. கதை கேட்டிருக்காரு, இப்ப கதை கேட்டாங்க, கேட்டாங்க. தொடர்ந்து நடிக்க போறாருங்க அவரு. அது நிறைய பேருக்கு தெரியல. கடைசி படம் ஏமாத்துறாங்க. இது ஒரு பெரிய ஸ்கேம். எப்படி மலேசியால போய் ஆடியோ லான்ச் பண்றான்னு அங்க ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்களோ, அங்க பெரிய ஸ்கேம் பண்றாங்க. இங்கேயும் அதே மாதிரி கடைசி படம் சொல்லிட்டு எங்களுக்கு தியேட்டர் கொடுங்க, நாங்க வந்து செலிபிரிட்டி எல்லாரும் நாங்க வந்து எங்களை கொண்டாடணும், எங்களுக்கு வந்து நீங்க ஃபேர்வெல் பார்ட்டி கொடுங்க அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் முழுக்க அது என்ன படம்னு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. பகவந்த் கேசரி தெலுங்குல இருந்து வந்த படத்தை தான் ரீமேக் பண்றாருன்னு. தமிழுக்காக ஒரு அரசியலுக்காக சில மாற்றங்களை பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அந்த மாற்றங்கள் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆனாதான் ஜெயிக்கும், அதுலயும் இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுலயும் தெலுங்குல பெரிய வியாபாரம் நடக்கல. ஆமா, ஏன்னா பகவந்த் கேசரின்றதுனால ஒதுக்கிட்டாங்க அதுல. சார் ஆந்திரா தெலுங்கானால வியாபாரம் ஆகலைங்க, அதான் உண்மை. வியாபாரம் ஆகல. நார்த்ல ரேஷியோல பிரச்சனை, அங்கேயும் வியாபாரம் ஆகல இப்ப வரைக்கும். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் வியாபாரம் ஆகல. நீங்க ஆனதே உங்களுக்கு கேரளாலேயே உங்களுக்கு பெரிய ஆட்கள் இருக்காங்க, எனக்கு பெரிய ரசிகர் பட்டாளர்னு சொல்றாருல, அந்த கேரளாலேயே கடந்த படம் என்ன விலைக்கு போச்சோ அதுல இருந்து ஒரு பைசா கூட மாத்தல, அப்படியே தான் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ராலாம் கொடுக்கவே இல்லை. கடைசி படம், நல்ல படம், பெரிய படம்லாம் இவங்க சேமாத்துறாங்களா, அதெல்லாம் இன்னும் வேலைக்கு ஆகல. இதற்கு முந்தைய விஜயனுடைய படம் என்ன வேலைக்கு போச்சோ அதே நபர்கள் தான் வாங்கியிருக்காங்க. ரஜினி படத்தை, கூலி படத்தை வாங்கினவங்க தான் இதையும் வாங்கி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அந்த அடிப்படையில எல்லா ஊர்கள்லயுமே பிரச்சனை இருக்கு. நார்த்ல மல்டிபிளெக்ஸ்ல இப்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஓடிடியை எந்த லெவல்ல கொடுப்பீங்க, நீங்க 4 வாரத்துல கொடுப்பீங்களா, 100 நாள்ல கொடுப்பீங்களான்னு அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ரேஷியோ ஒத்துக்காதுன்னா நார்த் இந்தியால ரிலீஸ் ஆகுமானே தெரியல. இப்ப அப்படி ஒரு சில சிக்கல் இருக்கு ஜனநாயகனுக்கு. ஏன்னா இதே மாதிரி ரஜினிக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. கூலி பிரச்சனை என்ன வந்ததுன்னா, நார்த் இந்தியால மல்டிபிளெக்ஸ்ல நீங்க ரிலீஸ் பண்றதா இருந்தா ஓடிடிக்கு வந்து இவ்வளவு நாள் கழிச்சு தான் கொடுக்கணும்னு ஒரு இது போட்டுருந்தாங்க. அதனால சிங்கிள் தியேட்டர் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு, மல்டிபிளெக்ஸ் ஆகல. அதே பிரச்சனை ஜனநாயகனுக்கும் வந்திருக்கு. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு பெரிய விலை சொல்றாங்க, அந்த விலைக்கு நார்த் இந்தியால வாங்க தயாரா வரல. நார்த் இந்தியால விஜய் பெருசா தெரியும் தெரியாது, ரஜினிக்கு இருக்கிற அளவு கூட செல்வாக்கு இல்ல. இன்னொரு விஷயம், கூலிக்கு ஏன் அங்க செல்வாக்கு இருந்துச்சுன்னா அமீர் கான் நடிச்சாரு, அதனால அங்க ஹிந்தியில ஒரு பெரிய மார்க்கெட் இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி எதுவுமே இங்க இல்ல. யார் இருக்கா ஜனநாயகன்ல ஹிந்தியில தெரியுற அளவுக்கு? ஒன்னும் பெருசா இல்ல. விஜய் தவிர வேற ஒன்னும் பெரிய ஆட்கள் யாரும் அதுல இருக்க மாதிரி தெரியல. விஜய் தான் அவரே உலக சூப்பர் ஸ்டார்ல. அவர் சொல்லிக்கிறாருங்க உலக சூப்பர் ஸ்டாருங்க. அவர் இல்ல, அவங்க ரசிகர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் எடுபடல. அப்படின்னா வியாபாரம் பெரிய வேலை போயிருக்கணும் போலியே. அதனால இங்க வந்து இவருடைய இந்த அரசியல் முன்னேற்பாடுன்னு உள்ள வந்ததுனால சினிமால பெரிய அடி அவருக்கு. பயப்படுறாங்க இப்ப நிஜமாவே. காசு கொடுத்து வாங்கிட்டு படம் ஓடலன்னா என்ன பண்றது? முன்னாடிலாம் விஜய் படம் அப்படின்னு சொன்னாலே முன்னாடியே முன் பணம் கொடுத்து வாங்குவாங்க. இப்ப வாங்கலி வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. ஆந்திரா தெலுங்கானால வியாபாரம் ஆகல, கர்நாடகா சின்ன விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அது வாங்கினது என்னன்னா கேவிஎன் நிறுவனமே தயாரிக்கிறதுனால அவங்களே பிரிச்சு கொடுத்துட்றாங்க. வியாபாரம் பெருசா பண்ணிக்கல, நாங்க மொத்தமா எங்க வேலையை நாங்களே பாத்துக்கிறோம்ட்டாங்க. ஸோ கேரளால கம்மியான விலை, தமிழ்நாட்டில் ஒருத்தர்கிட்ட கொடுக்கல, 6 பேர்கிட்ட பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளவு தியேட்டர் போட போறாங்கன்னு இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் படம் வேற வந்துருச்சு, போதா குறைக்கு பிரபாஸ் படம் வேணா வருது, ராஜா சாப் வருது, அது வேற வருது. அப்ப அதுக்கும் தியேட்டர்ல வந்து கொஞ்சம் பிரிப்பாங்க. அவங்க மொத்தம் கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ஒரு 3 படம் வருது. தமிழ்ல 2 படம், தெலுங்குல 1 படம். பிரபாஸ்க்கு இங்க எல்லாரையும் தெரியுமே. பாகுபலி வந்த பிறகு எவ்வளவு ஒரு ஓட்டம் ஓடிச்சு. அதனால பெரிய சிக்கலோடு தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பண்டிகை நாட்கள்ல அதுவும் இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி 5 நாள் லீவ் வருதுங்க. 5 நாள் வரட்டுமே, 4 படம் வரட்டுமே, 3 படம் வரட்டும், வந்தா என்ன தப்பு? ஆனா நான் ஒண்ணு சொல்லிப்பேன், விஜய்க்கு உனக்கு அரசியல தான் கொஞ்சம் கத்துக்க வேண்டியது, பட் சினிமாவில் இருந்திருக்கீங்க, இவ்வளவு நாள் கத்துக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட ஆட்கள் வந்து உங்களுடைய சக நடிகரை வந்து தாக்கி அவரது அந்த படத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல நீங்க ஒரு அறிவுரையை கொடுங்க. இவரே பேசுறாருங்க, வள்ளுவர் கோட்டமா கண்காட்சியா அரசாங்கம் வந்து அதை என்ன பண்றீங்கன்னு பேசுறீங்கன்னா, உங்க வன்மம், காழ்ப்புணர்ச்சி, சிவகார்த்திகேயன் மேல கடுப்பு, திமுக மேல கடுப்பு. திமுக மேல கடுப்பு வச்சுங்க நீங்க அரசியல் ரீதியா. நான் அதுக்குள்ள கருத்துக்குள்ள வரல, நீங்க என்னவோ பேசுறீங்க, அது அரசியல் சார்ந்த விஷயம் பேசும்போது நம்ம பழக்கலாம். இது சினிமால சினிமாவா நீங்க பார்க்கணும் இல்ல.
எந்த படம் மக்கள்கிட்ட வந்தா மக்கள் தான் தீர்மானிக்கிற எஜமானர்கள். படம் நல்லா இருந்தா கொண்டாட போறான், நல்லா இல்லைன்னா யாரா இருந்தாலும் தூக்கி போட்டுருவான். ரஜினிகாந்த் படம் வந்து கூலி வந்துச்சு, என்ன பண்ணாங்க? லோகேஷ் கனகராஜை வச்சு செய்யலையா ரசிகர்கள்? என்னடா படம் எடுத்து வச்சுக்கிறேன்ட்டு ரஜினிகாந்தை திட்டல, லோகேஷை திட்டினாங்கல்ல, அவருடைய படத்தை நாஸ்தி பண்ணிட்டா அப்படின்னு. இன்னைக்கு அந்த லோகேஷ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, எங்க இருக்காருன்னே தெரியல. உச்ச நடிகரெல்லாம் வச்சு நான் வந்து படம் பண்ணேன்னாரு, அமைதியா இருக்காரு. இப்ப மக்கள் ஓரங்கட்டிட்டா அவ்வளவுதாங்க. எனக்கு ஒரு சின்ன யோசனை என்னன்னா, இப்ப அங்க ஆங்கர் யாரு இப்போ அங்க ஜனநாயகம்ல? அங்க வந்து விஜய் நினைக்கிறேன், நம்ம தம்பி விஜய். அஞ்சனா அஞ்சனா போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா. இப்ப பேசும்போது அவங்க பேசியிருக்க மைக்கு இல்ல வேற மைக் எடுத்துட்டு போய் விஜய் கிட்ட கொடுத்தா, விஜய்க்கு மைக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி விஜய் நாளைக்கு உங்களை கண்டுக்கல, நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு இவங்க சொல்லலாம்ல. ஆமாங்க. ஆனா விஜய் மைக் வந்து வேறதான் இருக்கும். ஏன்னா இங்க நீங்க வந்து கூட்டத்திலே பாருங்களேன், அவர் பேசுற மைக்ல யாரையும் பேச விட மாட்டாங்க. அதனால அங்கேயும் ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சிருப்பாங்க, அந்த மைக்ல யாரையும் பேச விட மாட்டாங்க. இந்த மாதிரி யாரும் கிளைம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. அதனால உங்களுடைய கேள்விக்கு அங்க இடம் இல்லை. நாங்க இங்கே கண்கூடா காமிச்சிட்டாங்க. செங்கோட்டையனை விஜய் பேசுற மைக்ல பேச விடலையே, ராஜ்மோகன் தள்ளிங்கள வந்துட்டாரு, அண்ணே இங்க வந்து இந்த மைக்ல பேசுங்கன்னு வேற மைக்ல கொடுத்தாரு. அப்ப அங்கேயே பாகுபாடு பாக்குற நீ என்ன சமூக நீதி பேச வர நீ? நன்றி கொடங்கி, நன்றி நேயர்களே.